மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை புழக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கு. தண்ணி அப்புறம் யாருக்கு முடி வெட்டிட்டு இருக்காப்ல? நம்ம கட்டிக்கலாம் முடிஞ்சே. கத்தலாம் லூசு பேர பாட்டு பாடிட்டு இருக்காரு. கொண்டு கொண்டு இந்த பாட்டு இல்லையா? பாட்டு தெரியாம கட்டைய நான் என்ன சொல்லிடுறேன், பாட்டு வந்தாலே நமக்கு இசையமைக்க தோணிடுங்க. ஆமா ஆமா, இது பழக்கம். அந்த காலத்துல இருந்து அப்படி இதுல எல்லாத்தையுமே அந்த கணக்கு. சரி, ஏ உன்னை தானே என்ன ஊரு என்ன பேரு அரசம் அப்பளம் பாயாசம் வடை. கொசுவெல்லாம் அடிச்சாச்சு போதும். இன்னும் எப்படி கொசு அடிக்க போகுது? இந்த அதிரசம் அப்பளம் பாட்டே இந்த பாட்டு உண்மையான பாட்டு என்னன்னு எனக்கு மறந்து வச்சுடாப்ப. கொல்ல போறேன் பையன் பாருங்களே. நம்ம ஒரு ஏ பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும்போது அது மீண்டும் மீண்டும் கேட்க தோணும். பாடல் கொல்லம்பட்டுற திறந்துருப்பாரு போல. ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் பாட்டு அங்கே பாட்டு பாட்டு நினைக்கிறேன். இந்த பாட்டு இல்லையா? ஏ ஆத்தா அடிச்சு முடிக்கிட்டேன். கொல்ல மரியாதை அதை எப்பம் ரேடி ஆஃப் பண்ணிவிட்டு. ஓ, இந்த பாட்டும் இல்லையா? போய் கண்ணுக்குட்டி அவுத்துட்டு போ. கண்ணுக்குட்டியா? எங்க மாடு நிலமா ஓடிட்டு வந்தா? அடே கண்ணுக்குட்டி அவுத்த உடனே மூத்திரம் போன்னு அர்த்தம். கல்லட போந்துற போ. கோபப்படாதீங்க. நீ போ, நான் பாத்துக்கறேன். தொழில பொறுமை தானே முக்கியம். நீ போ, நான் பாத்துக்கறேன். போயிட்டு வரக்குள்ள முடிச்சு விட்டுறேன் பாரு. நிஜமா? நான் பாத்துட்டு போயிட்டுமா? ஒரு வாட்டி போயிட்டு ரெடியா இருக்க. ஒரு வாட்டி பாத்து பேரு. எப்படி துமக்கினவளே? அது கண்ணை குத்தி விடாதயா? பேச்சா இருக்கும்போது கண்ணை குத்தக்கூடாது. ஏற்கனவே வண்டி அரைப்பறவையில தான் ஓடிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் ஒரு சைக்கிள்காரன் ஜாக தெரிஞ்சான். நல்ல வேலையா போச்சு. சாயந்தரம் 7 மணி இருக்கேன், அவசரமா கார் எடுத்துட்டு வாங்க. காரு நீ எடுக்காத. 7-6 மணிக்கு மேல அவசரம் கூப்பிட்டாங்க. ஆமா, ரெண்டும் எடுத்துட்டேன். எதுக்கு வந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டேன் பலாருன்னு. எல்இடி பல்பு சுத்தமா புகையா தெரியுது, ஒன்றும் தெரியல. எனக்கு முன்னாடி சைக்கிள் ஒருத்தன் போயிட்டு இருந்திருக்கேன். கிட்ட போகும் தான் பார்த்தேன், வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். ஒருவேளை கருப்பு சட்டை போட்டிருந்தா? ஆள் காலிதான், ஃபுல் கோஸ் தான். ஒரு ஆரண பாம்னு அமுத்துனேன். இந்த பயத்துல சைக்கிளை கீழே விட்டு சாக்கடைக்குள்ள வீட்டான். நல்ல வேலை தப்புச்சா. நீ தப்பிச்ச? நான் அவன் அடிச்சிருந்தா உன்னை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்களே. 2 பேரும் தப்பிச்சா. இந்த ஒரு எப்படி உமக்கு கேட்டீனா? சரவணா அப்பா, யார் இந்த உமுக்கு பாத்தி? நேத்து ஒளிப்பாங்களே, இன்னைக்கு ஒளிப்பாங்களே. நீர் வர காரணம் குருமையா. நீர் வர காரணம் குருமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரத்தாயா செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவை வைக்குங்க. நீர் கடுப்புக்கு கண்கண்ட மருந்து. எதுல? அதுலதான். எதுல நீக்கிறேன்? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அது எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதம் தான். அப்படியே வருடி விடணும். பூவாட்டம் சப்புமையா. நான் ஏன் சப்புறேன்? அதுக்கு ஆள் வருவாங்கயா. செந்தமிழிலே சப்புமையா என்று சொன்னீனா? செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியும். தெரியுமோ? 3 மணி சங்கா 4 மணி சங்கான்னு தெரியலையே. ஓ தெரியும். ஏய், தெரியுமோ என்று கேட்டேன் நான். அவ்வளவு லாங் போகாத.
தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் போய் வரும். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழில் பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும், அவன்தான் தமிழன் என்று சொன்னார். பிறக்கணும் பிறக்கணும், சும்மா கிடையாது. ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா, இருக்கட்டும்யா. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி ஆத்தாடி, அது மாதிரி ஒன்று பார்க்க முடியாது. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்யணும் 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 தான் நினைக்கிறேன். தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் ஆமா, வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல? அதையும் செவியார கேட்டு பாருங்களே, காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. கவனிங்களே, 3 தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டுறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க. என்ன பாருங்களேன், எப்படி இதெல்லாம் படிப்புதான். சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்கலாம் அந்த தமிழுடைய அமுதம். எப்படி அமிழ்து? கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமா? வணக்கம் பாஸ். தமிழ் ஆமா, தமிழ் ஆத்தாடி. தமிழுக்குள்ளே ஆமா, அமிழ்ந்து இருக்கிறது. அது வாடகை இருக்கட்டும். ஆத்தாடி, எப்படி இதெல்லாம்? படிப்பு தான். சிறப்பு. நாக்கு தள்ளுது. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாரே தமிழுக்கு எப்படி பாருங்க இந்த தமிழ். பாஸ் என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? சீன்ல வந்து இருக்கா இல்லையா? மல்லாண்டு இருந்தா என்ன கிடையாது. வாங்க ப்ளீஸ் கம். ஒரு அடி தான் பாக்கி. என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும்னு தானே இவ்வளவு காலம் ஏறாமலே வச்சுக்கிட்டு இருக்கு. பேர் மட்டும் பெத்த பேர். அரியாரன். இந்த துறராசினால நான் பட்ட பாடு கெட்டு குட்டிச்சவரா போனேன். அவர் என்ன பண்ணாரு? தாழ்த்தேன்னு சொன்னாப்புல. என்னன்னு? புழங்குனா பழசா போயிடும் அரியய்யா அப்படின்னாப்புல. இப்போ கடைசியில் புழங்காமலே பழசா போயிடும் போல இருக்கு. புழங்காமலே பழ சாப்பிடுதா இல்லை புழங்க முடியாம பழ சாப்பிடு? புழங்கலாம் முடியும், வாய்ப்பு. இன்னும் 4 நாள் தான் இருக்கிறது. நானும் நாளை எண்ணிக்கிட்டு நானும் கிடக்கேன். அறுத்து போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படி சொல்றீங்க? நடக்கிறப்ப சொல்றேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மை எழுத்து 216, மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247 கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டமான செய்திருக்கின்றார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானதை யாம் அறிவோம், தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தி அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு என்ன காரணம்? யாம் உரையாட வேண்டும், எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும் இருக்கா இந்த மேடையிலே எம்மையும் அழைத்து எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம்
இலக்கியம் தான். என்பதை உணர்த்துவதற்காக ஒரு அளவுதான். ஒரு மனுஷனை புடிச்சு தள்ளனா நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? நகைச்சுவன்ற மேடையில மரியாதை எல்லாம் பேசினேன்னா அவ்வளவுதான். என்ன மரியாதை பேசுறாங்க? புராணம் பெருசாங்கிறேன், புராணம் பூங்குற என்ன பேசுறீங்க? மரியாதை என்ன போய் அங்கே நீ போயா? ஏன்னா மரியாதைலாம் போயா வாங்குற. அப்படிதான் பேசுவேன். ஏய் என்ன என்ன சண்டைக்கு வர மாதிரி வர? சண்டைக்கு தான் வரேன். என்ன எனக்கு சண்டையெல்லாம் பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். அப்புறம் வேற என்ன மோதி பாரியா? சண்டை வேணாங்கிற நானு. முட்டியா வந்து முட்டு வா முட்டியா வாயா. நான் தான் சண்டைக்கு வரலங்கிறேன். நான் தான் வர்றேங்கிறேன். வர வேண்டியதானே. நான் போட சொன்ன புராண சண்டை, இதிகாச சண்டை, இலக்கிய சண்டை, காவிய சண்டையா? நான் போன கை சண்டை, வாய் சண்டை, கத்து சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். முட்டியா முட்டு வேண்டாம். வேணும். ஒரு அளவுதான். அந்த அளவை காட்டியா? முட்டா நான் பாக்குறேன். வாயா. மரியாதை குறையுது. என்ன மரியாதை? வாயா. முட்டியா வாயா. பேசாம போயிரியா? நான் போகலனா பேசாம போயிருங்களே. போகலனா என்னென்ன? என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ என்னை தொட்டு விட்டு தென்னம்பட்டி எல்லையை தாண்டி விடுவாயா நீ? என்னது என்னது? டச் பண்ணி பாரியா. ஹலோ என்ன ஒண்ணு பேசிக்கிறீங்களா? கை வைக்கிறீங்க? என்னடா ஒண்ணு? அட வேண்டாம். சண்டைக்கு வர. அலையேசா. ஏய் அலையேசா உலகேசா. சண்டைக்கு வர. வாடா சண்டைக்கு. போங்க. என்ன செய்வ? வேண்டாம். போறேன்னா என்ன செய்வ? ஒண்ணா வாடா சண்டைக்கு நான் சொன்னா நீ என்ன சொல்லி நான் கேக்குது? வேற மாதிரி ஆயிடுச்சு. என்ன வேற மாதிரினா? என்னையா வேற மாதிரினா? எனக்குள்ள இன்னொரு முகம் இருக்கு. எங்க கொண்டதா இருக்கு முகத்தை காணா? என்னையா வாடா சண்டைக்கு சொல்றேன். இல்லன்னா என்ன செய்வ? அத்தாச்சி. டேய் ஆஞ்சிங்க கும்பல உட்கார்ந்திருக்காங்க, அங்க அத்தாச்சி நோட்டு இருக்கா? போகலினா என்ன பண்ணுவ? ஏய் போகலினா என்ன பண்ணுவ? போங்க. அட போகலினா என்ன பண்ணுவ? அதுக்கு மேல இடம் இல்லையா? ஏன் பாஸ்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னடா என்னைய சண்டையில கட்டி இங்கே ஏறி வந்த? யாரு? நானா? நீதான். சும்மா இருங்க. நான் போய் உங்களை தள்ளி விட்டு அப்புறம் அது இங்க தவிடு வச்சிருக்காங்க. இங்கனையா நான் உன்னைய கொண்டாந்து அடிச்சு அங்கேயே தள்ளனே. இங்க ஒரு தவிடு வச்சிருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்கு மந்திரி வச்சிருக்காங்க. தவிடு எடுக்கிறேன். காலையில் இப்படியே கிளம்புறோம். எங்க? இப்படியே திண்டுக்கல். சரி. அப்படியே நேரா குமுளி. சரி. குமுளி போய் நேரா பாலக்காடு போறோம். எதுக்கு போயிட்டு பாலக்காடுனா? பாலக்காட்டுலேருந்து உள்ள ஒரு 15 கிலோமீட்டர் போனோம்னாக்கா போய் நல்லா லாட்டரி சீட்டு வாங்குறான், கோடி கணக்கில் அடிக்க. தகடு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கேன். யாரு? தகடு எடுத்துடுறான். சரி. எடுத்துட்டு சும்மா வரக்கூடாது. அப்புறம் அப்படியே அங்கிட்டு மூணாறு போகிறேன். போயிட்டு 2 பீஸ் நல்லா தொடக்கறியா வாங்கி சாப்பிட்றான். மூக்கு கறியா? மூக்கு கறி நீ சாப்பிடு, நான் சாப்பிடு. ஆன்டிஸ் ஆண்டியா? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி. அந்த ஆண்டியில் பழனி மலைக்கா? நல்லா 30 வயசு 35 வயசு அந்த ரேஞ்ச். 2 ஆண்டி நல்லா குண்டி பெருசா இருக்க மாதிரி அடப்பு தடப்பா. 2 உங்களுக்கு ஒண்ணு எனக்கு. என்ன ஆகிற நீ? என் ஜெயபிரியாலாம் உனக்கு பத்தாதா? பிடிக்காத மாதிரி நடிப்பீங்க. ஜெயபிரியாலாம் உனக்கு பத்தாதா? விடுங்க, உங்களுக்கு ரஞ்சனி தான் பிடிக்கும் எனக்கு தெரியும். உனக்கு ராணி ஜெயபிரியா மாதிரிலாம் பிடிக்காதா? பிரச்சனையை கழிப்பிட கூடாது. இல்ல நீ சொல்ற அம்மாளுக்கு அடிக்கடி வர்றவங்களே பிடிக்கலங்கிற நீ. அப்ப நீ வந்து ரஞ்சனியா சேர்ந்த நீ. ஏப்பா கூடவே வர்றாங்க பாவா. ஐயா பீஸ் வேணாம்யா. இவங்க வேணாங்கற. நம்ம போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரோம். உன்னை அரியர்ல வச்சு குத்த சொல்லல. அதுக்கு தான் நீங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. தெய்வமேன்னு சொல்றே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டா மறக்காது. வரட்டும் அன்னைக்கு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லது. எல்லாரையும் கூட்டி மொத்தமா எத்தனை சேனல் வந்திருக்கா அத்தனை சேனலையும் கூட்டி வர அரியலூருக்கு. நாடகத்துக்கு போறோமா? தங்கல் நாடகம் 3 நாளைக்கு. அந்த 3 நாளுக்கு போறோமா நம்ம? வா கூட்டி வரேன் வா. விடுங்க தலையா, பேச்ச விடுங்க. வந்தம்மா ஒரு வார்த்தை தான் பார்த்துட்டீங்க, பேசிட்டீங்க. என்ன தம்பி நல்லா இருக்கியா? உங்க அப்பா யாரு? உங்க அத்தா யாரு? அதோட போயிட்டே இருக்கணும். அதோட நான் தங்களோட உரையாடி கொண்டிருக்கட்டில இரவனாகப்பட்டு கொடு. எதுக்கு 1947 வந்த படம் மாதிரி இருக்கிற ஆளும் தூங்க இருக்கா? சும்மா வேண்டாம்னா விடியா. ஒரு மனிதனுடைய தத்துவத்தை தத்துவம் பெரிய மயிரை புடுங்கின தத்துவம் நான் பார்க்காத தத்துவம். தத்துவம் போட்டு குத்துவம். என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்ட தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. எது நாகரிகம்? மயிர் என்று ஒரு நாகரிகமா? அப்புறம் மயிரும் சொல்லாம தயிர்னா சொல்லுவாங்க.
அதை ரோமம் என்று கூறியிருக்கின்றார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கின்றார்கள், அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீரே. எந்த வகையில் அது நியதி, எந்த வகையில் அது தர்மம் என்பதை இந்த இடத்துல நீங்கள் சற்று உற்று நோக்கி பேசி இருக்க வேண்டும். எதுக்கே எவ்வளவு உணர்ச்சி? அதுக்காக முடிவெட்ட கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. மைத்தை வெட்டி விடுறானே வெட்டி விட்டு போறேன். எனக்கு பள்ளிக்கூடத்திலே பிடிக்காத ஒரே ஆளு தமிழ் வாத்தியார் தான். ஐயா கொய்யான்னு என்னை ஆளை கொலையா கொள்வேந்தாள். கல் எடுத்து என் மண்டையை புலந்து விட்டுருக்கேன் அப்பவே. அதே மாதிரி மண்டையை 2 புலந்து விட்டுருவேன். எச்சரிக்கையாக அதை பேசி தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அதல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார். ஐயா போட்டுக்கிட்டு நக்கா சொல்லியிருக்காரு. யார் நக்க சொன்னான்? நக்க சொன்னான்னு சொன்னி எனக்கு நக்கி நடராத்திரி மட்டுமே நின்று விட்டுகிறது. அவர் தான் ஆடும் பொழுது குண்டலம் கிளண்டு கீழே விழுந்தது. நாவா நக்கி எடுத்தானே நக்கி நடராத்திரி பேர் நடராஜன் நக்குனா நாகராஜன் நக்குனா நமக்கு என்ன? நாகராஜன் சொன்னி எனக்கு சிவனுடைய கழுத்திலே பாம்பு மட்டும் தான் எனக்கு நினைவு. பாம்பு அப்புறம் புடிச்சுக்கிட்டு ஊ என்று சொன்னோன்னி ஓம் என்ற பிரம்மத்தை கூ என்ற எழுத்தை பிந்து நாதனோடு சேர்த்தது மட்டும் தான் எனக்கு நினைவு. நோ டைலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். இந்த வரலை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிற கர்ணன் விரலை காட்டினானி என்பது மட்டும் தான் எனக்கு நினைவூட்டுகிறது. தம்பி பெருமாள் என்ன அவன் டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப பட்டுன்னு அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னி எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் 1.25 அடியில் எழுதுகிறார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவ முதற்று உலகு. திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சா? ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் 1/2 அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம அலையிறாங்க. 1/2 அடி சொன்னோன்னே எனக்கு லட்சுமணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் வனத்துக்கு சீதையை கொண்டு வரும்போது கோட்டை போட்டான், அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக. அதையும் மீறினால் ராவணேஸ்வரன் சீதையை சிறையெடுத்து செல்கிறான். சென்ற ராமரும் லட்சுமணன் சீதை இருக்க படத்தை வந்து பார்த்தார்கள். சீதையை காணவில்லை. ராமன் கலங்குகிறான். லட்சுமணா சீதை எங்கேடா? சீதை எங்க? சீதை கிடைக்கவில்லை, தேடுகிறார். ஆனால் சீதை இருக்கும் இடத்தை பார்த்தவன் ஆஞ்சநேய பெருமான். ராவணனை அழித்து சீதையை மீட்டி வந்து 14 ஆண்டு காலம் கழித்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செல்லும் போது சரியா போ சரியா அந்த மூளை வெளியே வந்துட்டாலே இந்த மாதிரி பேச சொல்ல. ஒன்றும் இல்லை, அது ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுன்னா கர்ணக்கல் நிலையத்திலே சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, இந்த வேலிக்கரையில் துத்தி இலை இருக்கும். அந்த துத்தியை கொண்டு வந்து நல்லா விளக்கெண்ணெயில் வதக்கணும். வதக்கிட்டு இளாஞ்சூடா வெது வெதுப்பாக வெள்ளை துணியில் வச்சு, பாலிஸ்டர் துணி வைக்கக்கூடாது, குண்டியை கிழிச்சு விட்டுரும். நூல் துணி காடா துணி வச்சு நல்லா ஆசன அகட்டி வச்சுட்டு கோமணத்தை இருக்கணும். நறுக்குன்னு ஏற்றிட்டோம்னா உள்ளுக்கு ஓடி போயிடும். இன்றைக்கி ஒரு பொழுது கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்து சாமி நாளைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எப்படியோ என் வேட்டியை அவுக்காம விட மாட்டியா பையன்? அத்தே இந்த கொடுமை அவளுக்கு ஆண்டவனே. அது பைய 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 அமிர்தா 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 உள்ளே போயிடுச்சா? போகலைன்னா லேசாக ஒரு ஆட்டம் ஆட்டணும். இப்படி ஆட்டினாக்கா துவாரம் பெருசாகிக்கிறேன். பைய அப்படி ஆடணும். அதேதான் அதேதான் அது அதேதான் ராஜா. போதும் ஏன் ஏன் டீ சாப்பிட்றீங்களா? டீ சொன்ன அக்கினிவாணி மட்டுமே நின்று விட்டுருது. ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர். ஏன் பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கினிவான். ஐவரும் குடிகொண்ட இடமே திரு ஆவினன்குடி. முருகப்பெருமான் பள்ளத்திற்கு கோபித்து கொண்டு வந்தா பழனி. அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கினி ஆத்தாடியோ. ஐயோ, உங்களுக்கு நிக்கிறத பாக்குறப்ப எனக்கு கும்பகர்ணன் மட்டுமே நினைவுட்டுது. பட்டகாலே படும் கெட்டகுடியே கடும்னு உட்காந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இதை கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தானே எனக்கு நினைவூட்டுகிறது. மனிதருள் மனிதருண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருளும் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு. ஐயோ 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 சொன்னோனே எனக்கு யமனை மட்டுமே நினைவூட்டுகிறது. யமனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறாள்.
ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், எந்த இடங்கள் வந்தாலும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் 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 என்பதற்காக. யார் இந்த வேலை பார்த்தது? யார் யாருக்கேன் உட்கார்ந்தது? சோதி தானே. அவர் வரட்டும், இன்னைக்கு அவர் பாதி ஆக்கி விடுறேன். என்ன பேசுறதுக்கு ஒன்னும் சொல்லாம போயிருக்காரு. வீதியில விட்டு அடிச்சு விடுவேன். ஏன் சேதி தெரியல? கேட்க ஒரு நாதி இருக்க மாட்டாங்க. முடியல, நெஞ்சு வலி. நெஞ்சு நெஞ்சு என்று சொல்ல நெஞ்சில அடக்கினா மகாலட்சுமி குஞ்சுல அடக்கினா. குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா என்று நினைக்குமா. அந்த கோழி நினைக்குமா குஞ்சு என்று மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கூறியிருக்கின்றார்கள். அங்கே அந்த பக்கம் எரும மாடு கட்டி கிடக்கா, சொல்ல வேண்டியதானே. கடுதா கட்டி கிடக்குது, கண்ணுக்குட்டி ஓட்டுருக்கா எரும மாடு. கழுதையா? வண்டியா? பிரம்மனுக்கு அண்ணன் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கருணை வாங்கின வண்டி, சிவனுக்கு காளை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி, விநாயகருக்கு மூசி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எந்த வண்டினாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணாமா? குண்டி என்று சொன்னோன்னே ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமா வந்ததாம். மனிதன் பக்கத்தில் நெருங்கிறான், பூமியை துளைத்து கொண்டு போனது, எட்டி வாழ பிடிச்சான். குண்டி பக்கம் வெளியே நின்றுச்சு, தலைப்பக்கம் உள்ள போயிடுச்சு. இன்றும் குண்டியை அழகா வைத்து வணங்குறான். ஆமா, குண்டிக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன், குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன், குண்டி இருக்கிற இடமெல்லாம் இல்லையா, குன்று இருக்கும் இடமெல்லாம், குண்டு இருக்கும் இடமெல்லாம் குன்று, குன்று இருக்கும் இடமெல்லாம் ஒன்றும் இல்லை. டீ ஆறி போவோம், சாப்பிடுங்க போங்க. என்பது என்ன ஆறுதல் தந்தை? அதெல்லாம் தெரியும், போங்க போங்க. யார் மூஞ்சில முழிச்சனோ இன்னைக்கு? யார் முகத்திலே? காலையில் எழுந்தவுடனே தனது வலது உள்ளங்கையை பார்த்தாலே மோட்சமியா, அதுதான் மோட்சம் கிடைக்கும். கிரகங்கள் நவக்கிரகங்களை தனித்தனியே திருப்பி வைத்தவன் இடைக்காடன். அதனால ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்ப்பதே கிடையாது. சங்கிலியில கட்டி போடுங்க அந்த கையை. சங்கிலி என்று சொன்னோன்னு எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்திரர் மட்டும்தான் நினைவே வருகிறார். தப்புச்சண்டா சாமி. அழகா அழகா என்றால் யார்? முருகனை தாயா அழகா என்கிறோம். முருகப்பன் போலியா குடும்பத்தாள்கிட்ட பேசுற கூட விட மாட்டார். போ அழகேஷா. அழகன் என்பது ஈசன் என்பது சிவன். எந்த நேரத்தில் படைச்சாங்கன்னு தெரியல இந்த ஜீவனை. வாமாப்ல என்னை தனியா தவிக்க விட்டு போயிட்டியா? நீங்க போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது காதல் கேட்டா இருந்தாலும் திரும்ப வர போறா. அப்படி அது பெட்டிக்கார தம்பி சொல்லுது, ஐயோ நீ போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடுறான்னு சொல்லுது. யாரு? இந்த தம்பி அழகா அப்படிலாம் சொல்லு. நீ சரியா கேட்கல. கேட்டனால தானே வர்றேன். நாரதர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு சோறு போடுறோம்னு சொன்னி சோறு போட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு திருச்சி போகிற வேலை இருக்கான். திருச்சியத்தை நீங்க போங்க, நீங்க போங்க. அத்த என்ன நீங்க ஒரு ஆள் தாங்க. சும்மா எதுவும் சொல்லி தொலைக்காத. அட போங்க. நீங்க போண்டா போறாரு வாண்டா வர்றாரு. நீங்க வச்ச வேலைக்கார மாதிரி பேசாம வந்து தொலைய ப்ராப்ளம். ஐயோ வருதே. இப்ப நான் கவனிச்சேன். அந்த பையன் சொல்றாப்ல போண்டா போறாரு வாண்டா வர்றாரு, நீ வச்ச வேலைக்கார மாதிரி சொல்றாப்ல. நீ தப்பாவே புரிஞ்சு. தப்பாவே சொல்றேன் அந்த பையன். இல்ல நாரதருக்கு நம்ம வீட்டு வேலைக்காரனை கடைக்கு அனுப்பிச்சு விட்டு ஒரு போண்டா வாங்கிட்டு சொன்னீங்கன்னாக்கா காண்டாகாம தின்னுட்டு அவர் பாட்டுக்கு வேண்டாம்னு போயிட்டே இருப்பாரு. போண்டா அந்த பையன் போண்டா எனக்கு போண்டா. சின்னஞ்சிறு பூவி
மனத்தை தணிக்காதா சிவபூச்சில கரடி அடி வாங்கிடுவீங்க. என்ன நடக்குதுங்க? கரடி இல்ல புள்ள பூச்சி. எந்த நேரம் வரும் கதவை தட்டிட்டு வரணும் மேனஸ் தெரியாது. அண்ணன் அத்தாச்சி சந்தோஷமா இருக்கு இப்படியே வந்து நிக்கிறது. நீங்க எப்ப சந்தோஷமா இருந்திருக்கீங்க? இன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதெல்லாம் உன்னை பார்க்க வச்சுட்டு நாங்க செய்ய முடியும். ஓ ஓகே கமான் சாங் கமான். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் ராஜசுவன் தேடி வர தூது ஏழை சோலையே ஏழை சோலையே தேடும் நாளையே பூத்திருக்கும் தாமரைதான் என்னோ ராஜசுவன் தேடி வர கைவிரலில் ஒரு கண்ணசையில் ஒரு பாவம் வானுலகே பூமியிலே வந்தது காட்டும் ராத்திரியில் பூத்திருக்கோம் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ மாங்கனிவை தொட்டிலே பூங்குதடி மன்னவனின் மாந்தளிகள் தொட்டிலே பூங்குதடி மன்னவனில் பசியாறு மாலையிலே பரிவார ஓடடியின் கண்ணே வாழையிலே நீதளித்து ஓரடிகள் கல்லே நாதஸ்வரம் போதும் வரை நெஞ்சமென்று கொஞ்சம் பொறுமையா ராத்திரியில் பூத்திருக்கோம் ராகசுவம் தேடி வர போதுவிடும்
ஒரே அம்சானந்தி தான். வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு. பல்லெல்லாம் கலட்டுனா அவ்வளவு வாழ வேண்டும். நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கிறா தெரியுமா? யாரு? ஒரு மா முனிவர் வந்திருக்கிறார். அழித்து வர. ஐயா அழகட்டமா சாமி, அழகட்டமா. ரொமான்ஸ் ஸ்டார்டிங். ஆத்தி. ஒன்று அமிர்தவள்ளி, ஒன்று சுந்தரவள்ளியா? இல்ல சமூகவள்ளி முருகவள்ளி. ஏன் சோழவழி? அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்றால் இவர்கள் சொல்லுங்கள். இதுல அமிர்தவள்ளி யாரு, சுந்தரவள்ளி யாரு? அவர்கள் வள்ளி. இந்த நாடகத்துடைய கதாபாத்திர முறைப்படி ஒன்று அமிர்தவள்ளி, ஒன்று சுந்தரவள்ளி. ஆமா ஆமா ஆமா. சுந்தரவள்ளி என்பது வள்ளி, அமிர்தவள்ளி என்பது தேவியானை. யார் தேவியானை, யார் வள்ளி? தேயானை தூங்குது. இந்தாங்க. ஹலோ. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளிலாம் இல்ல, இது வெறும் வள்ளி, இது குள்ளி. இந்தாங்க. நான் விசாரிக்க வேண்டும். அது சந்திரமதி, நீங்க ஹரிச்சந்திரன், 2 பேரும் போக. அதாவது 2 பெண்களையும் தனித்தனியாக நான் விசாரிக்க வேண்டும். சுண்டல் இல்லமா? சுண்டலி என்னை கூப்பிடுறா. சுண்டலியை தள்ளி விட்டுருங்க அங்கே. உங்களின் தான் முதல் வாதம். ஒவ்வொருத்தர் இடத்திலும் ஒவ்வொரு விதமான ஆமாங்க விசாரிப்பு. பேசு. நான் பேர் கூட உனக்கு பொறுக்காது. ஒன்று இல்லைன்னா நான் எழுதி போட்டு விடுவேன். ஒன்று அமிர்தவள்ளி என்பது எழுதி போட்டுருக்கீங்களா? ஐயா. உங்களை விசாரிக்கிறேன். என்னையவா? ஆமா, முதலில் உங்களை தோழி என்று சொல்லிவிட்டார். பொத்து. நான் சொல்வதெல்லாம் உண்மை. விசாரணை ஸ்டார்டிங் முன்னாடி அந்த விசாரணை இல்லை. ஆரம்பிக்கலாமா? பேசுங்க. அவையார் இதுல பாத்துக்கீங்களா? தண்ணி வேணும். என்னைய மாதிரியே இருப்பாரோ? தண்ணி தண்ணி கொஞ்சம் கொடுங்க. தண்ணி கொஞ்சம் கொடுங்க. எங்க தண்ணி குடிக்கிறீங்க? இந்த நாடகத்திலே முருகன் யார்? ஐயோ முருகனுடைய தாய் தந்தை யார்? எப்படி தோற்றுக்கப்பட்டார்? பேசுகிறோமா? பேசுகிறோம் சாமி. போச்சு, வந்துருச்சு. இந்த நாடகத்திலே வள்ளியார், பூச்சி கொடை வள்ளியுடைய போல இருக்கு. தாய் தந்தை யார்? எப்படி தோற்றுக்கப்பட்டார்? பேசுகிறோமா? பேசுகிறோம் சாமி. இந்த நாடகத்திலே நாரதர் யாரு? சாமி மூடாயிட்டாப்ல. லைட் ஆஃப் பண்ணுங்க. எப்படி தோற்றுக்கப்பட்டார்? பேசுகிறோமா? பேசுகிறோம் சாமி. ஒரு மாதிரி முணுமுணுன்னு இருக்குமே. நாடகத்திலே ரைட்டு, உள்ள போயிருங்க. அப்படியே போய் டப்புன்னு முடிச்சுட்டு சீக்கிரம் வரணும். சீன் இருக்கு. போனோமா பொக்கு பொக்கு போட்டோமா வந்தமா இருக்கணும். என்ன நீங்களா அப்படித்தானா? நாராயணா 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 பராபரத்திலே பரந்தோண்டி, பரத்திலே சிவந்தோண்டி, சிவந்தே வள்ளி. இருடி இருடி. ஏய், யாரோ தாராபுரத்துல என்னமோ தோண்டாங்களாமா. சாமி முதல்ல வந்து பேசுறாரு. டேய், அது ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் இது வசனம். தோழி தானே? இப்ப தெரியுதா? வள்ளி யாரு? பாருங்க, நிக்குது பாருங்க, சிங்கா. இது சிங்கம், இது கறிக்கடை சிங்கம். வா. என்னடி எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. கறிக்கடை சிங்கம்னா நான் வருக வருகவே. நல்லா வருமா? நல்லா வரும். குண்டா இழுப்பனா இழுட்டா எல்லாம் போட்டு கொஞ்சம் மண்ணெளி போட்டு வரும். குற 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 குற. வணக்கங்களே. வருக